அண்மைச் செய்தி. ஊரக வளர்ச்சித் துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமைச்சர் என் ஆனந்த் வெளியிட்டார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினுடைய அரசு ஆணைகளின் கீழ் நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்று நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் ஆனந்த் வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று ஒப்பந்ததாரர்களுடைய ஒப்பந்தத்திற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் புனரமைப்பதற்கான நெறிமுறைகளையும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் ஆனந்த் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் ஒப்பந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரர்களாக பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 2026 என்று அழைக்கப்படும் எனவும், அதே போன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்முதல் அமைப்புகளால் செயல்படுத்தப்படும் அனைத்து ஒப்பந்த பணிகளுக்கும் இது பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வது தொடர்பாக இதுக்கு முன் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வழிகாட்டுதல்களும் அறிவுரைகள் மற்றும் அரசாணைகளுக்கு மாற்றாக அமையும் எனவும், இதில் அரசாணை எண் 109 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை என்கின்ற அந்த அடிப்படையில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒப்பந்த பணிக்கான ஒப்பந்ததாரர் என்பவர் ஒரு தனிநபராகவோ கூட்டாண்மை நிறுவனமாகவோ நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவோ பதிவு செய்யப்பட்ட சங்கமாகவோ அல்லது அரசால் இயற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் அமைக்கப்பட்ட தனித்துவமான சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொண்ட 1872ஆம் ஆண்டின் இந்திய ஒப்பந்த சட்டத்தின் கீழ் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தகுதி வாய்ந்த பிற அமைப்பாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரராக இருப்பதற்காக தகுதி வாய்ந்த பிற அமைப்பாக இருக்கலாம் என்கின்ற அந்த அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அறிவிக்கப்பட்ட கொள்முதல்களில் செயல் அலுவலர், வட்டாட்சி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், திட்ட இயக்குனர் போன்ற அந்த அமைப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வழிகாட்டு நெறிமுறைகள் 2025 இன்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் ஆனந்த் வெளியிட்டிருக்கின்றார். ஒப்பந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகளானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒப்பந்ததாரர் என்பவர் தனிநபராகவோ கூட்டாண்மையாகவோ இந்திய அரசால் இயற்ற சட்டங்களின் கீழ் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவோ இருக்கலாம் என்கின்ற அந்த வழிகாட்டு நெறிமுறைகளானது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.